அல்லது 4 காஸ்மிக் ஈவென்ட்ஸ், உலகளாவிய 4 சம்பவங்கள். உலகளாவிய 5 சம்பவங்கள், 5 காஸ்மிக் ஈவென்ட்ஸ். 4 நடந்துருச்சு, ஒண்ணு நடக்க போகுது. இந்த காஸ்மிக் ஈவென்ட்ஸ்ல ஆதியாகமம் 1:1, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். நீங்க அது படிச்சீங்கன்னா படிச்சுட்டு வாங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் படிங்கள, பார்க்கலாம் நேரடியாவே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்குமையும் நிர்மலமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாக முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆதாய விரை உண்டாக கடவுள் என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுள் என்றும் சொன்னார். தேவன் ஆதாய விரிவை உண்டு பண்ணி ஆதாய விரைவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆதாய விரைவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆதாய விரைவுக்கு வானம் பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலமாக 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சுருக்கம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது உள்ளையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிட்டு கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது உள்ளையும் தங்கள் ஜாதியின்படியே விதை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கு வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாயங்களுடைய சுடர்கள் உண்டாக அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாயங்களுடைய சுடர்களை என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவாள சிறிய சுடருமாகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆதாயங்கள் வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் தேவமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் மீண்டும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் வானத்தின் ஆதாயங்கள் பறக்கும் ஜலமானதை திரளாய் பிறப்பிக்கப்படுவது என்றார். தேவன் மகா பட்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியிலேயே திரளாய் சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் பிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சங்களையும் தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து பதிலில் செஞ்சு சுத்த ஜலத்தை நிரப்புகிறேன். பறவைகள் பூமியில் பிறகு சாயங்காலம் விடியற்காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாக பிறகு என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகளை எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தில் அவர்கள் மிருகஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியிலே கூறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி உலகின் பூமியை நிரப்பி அந்த சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்தில் அவர்களை பூமியில் நடமாடுகிற சகல ஜீவஜலங்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன் இன்னும் பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளை விதை தரும் கனிமரங்களும் ஆகிய சகலவித விருட்சங்களை உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரம் ஏற்படுகிறது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் உள்ள பிராணிகள் எல்லாவற்றையும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரம் கொடுத்தேன் என்றார். அது அப்படி ஆயிற்று.
பார்க்க அது மிகவும் நன்றாயிருந்தது. கைகளுடைய மணி 6 நாளாயிற்று. 2ஆம் அதிகாரம். இவ்விதமாக வானம் பூமியும் அவைகள் சர்வசனை உண்டாக்கப்பட்டிருந்தன. தேவன் தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் சரி, போதும். ஓகே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, முதல் அதிகாரத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 33 முறை அப்ராக்சிமேட்லி. எத்தனை முறை? 33 முறை. என்னன்னு வருது சொல்லுங்க? தேவன் தேவன் தேவன். 2ஆம் அதிகாரத்துல ஒரு 15 முறைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முதல் 2 அதிகாரத்துல ரஃப்லி ஒரு 45 முறை. எது நீங்க எண்ணிக்கோங்க. தப்பா சொல்லிட்டேன்னா 45ன்னு சொல்ல, அங்க 46 இருக்கும். அடுத்த செஷன்ல 46 இருக்குது. இவர் 45ன்னாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு இவருன்னு கேட்குவீங்க. அதனால நீங்களே எண்ணிக்கோங்க. அப்போ ஆதியாகமம் 1:1 இட்ஸ் ஆல் அபவுட் காட். அப்ப என்ன தெரியுது இதுல இருந்துன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் காட். தேவன் 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 தேவன். கர்த்தர் 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 கர்த்தர். ஆண்டவர் 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 ஆண்டவர். எல்லாம் இது ஃபர்ஸ்ட் காஸ்மிக் ஈவென்ட். இது சிருஷ்டிப்பு. எல்லாம் ஆண்டவரை பத்திக்குது. 2வது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? ஃபால் ஃபால் ஃபால், வீழ்ச்சி. 3ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் இங்க ஆதியாகமம் 3லிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 20 வரை. இது ஃபுல்லா இட்ஸ் ஆல் அபவுட் மேன் ஆயிப்போச்சு கதை. ஒரிஜினலா இட் should be all about God. ஒரிஜினலா தேவனை குறித்தே இருந்திருக்க வேண்டும். என்னவா மாறிடுச்சு? நான், எனது, ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல், கொலை, நோவா, பேழை, நிம்ரோத், பாபேல் கோபுரம், ஆபிரகாம், இஸ்மவேல், சாராள், ஆகார், ஈசாக்கு, ரெபெக்கா, யாக்கோபு, யாக்கோபுன்னு வந்த உடனே லேயா, ராகேல், 12 பிள்ளைங்க, தீனா, யோசேப்பு, யோசேப்பை அறியாத எகிப்தின் வாழ்க்கை, மோசே. அப்படி போயிடுச்சு. ஆண்டவர் கெஸ்ட் ஆயிட்டாரு. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு என்ன ஆயிட்டாரு? கெஸ்ட் ஆயிட்டாரு. என்ன ஆயிடுச்சு? இட்ஸ் ஆல் அபவுட் மேன் ஆயிப்போச்சு. சீன் இட் இஸ் ஆல் அபவுட் காட். ஆண்டவரை குறித்து தான் எல்லாம் இருந்திருக்கணும். சீன் மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? இட்ஸ் ஆல் அபவுட் மேன் ஆயிடுச்சு. கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு துல்லியமா கவனிங்க. அப்பதான் இது கொஞ்சம் இதனுடைய சாராம்சம் நம்மளுக்கு விளங்கும். ஆண்டவரே பார்த்தாரு. இங்க 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மட்டும் ஒருத்தர் படிங்களே. 3:7. விளக்கப்பட்ட கனியை புசித்த போது, அந்த பழத்தை புசித்த போது ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். 8ஆம் வசனம் கவனிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே
தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து, டெய்லி போய் ஆண்டவரை மீட் பண்றவங்க, ஆண்டவருக்கு குட் ஈவினிங் சொல்றவங்க, ஆண்டவரை பார்த்து ஹவாரியூன்னு சொல்றவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? அப்ப என்ன நடந்துச்சு? சென்டர்ல என்னமோ ஆயிக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த பாடத்துக்குள்ள வரலாம். இந்த மிஷனரின்னு பேசணுமே, மிஷனரின் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேசணுமே, சுவிசேஷம் நற்செய்தின்னு எல்லாம் பேர் சொன்னீங்களே, அவர் காட் இஸ் அ மிஷனல் காட். நம்ம ஆண்டவரே ஒரு மிஷனரி. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் மிஷனரி யாரு? ஆண்டவர். ஏது நான் ஆதாரத்தோட சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. கவனிச்சாதான் இது புரியும். எப்படி எந்த இப்ப நம்ம எந்த ஊருக்கு மிஷனரிக்கு போறோம்? எங்க இருந்து எங்க போறோம்? வசதி உள்ள ஒரு ஊர்ல இருந்து வசதி இல்லாத ஒரு ஊர்ல போய் என்ன தொடங்கினாங்க? ஊழியத்தை தொடங்கினாங்க. கரெக்டா? இங்கிலாந்துல இருந்து ஸ்காட்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவில இருந்து ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க, அமெரிக்காவில இருந்து, அது இப்போ 17ஆவது நூற்றாண்டுல, நம்ம பேசுறது முன்னாலேயே, அங்கிருந்து இங்க வந்தாங்க. சரி, இப்போ ஆண்டவர் அங்கிருந்து இங்க வராரு. எங்கெல்லாம் வீழ்ச்சியோ, எங்கெல்லாம் கேயாஸ் குழப்பமோ, அதை தீக்கிறதுக்காக ஆண்டவரே இறங்கி வரார். ஆண்டவரே இறங்கி வராரு. இந்த ட்ராக் கொஞ்சம் நிறுத்திட்டு நான் அந்த ட்ராக்குக்கு போறேன். எங்கெல்லாம் ஆண்டவரே வந்தாரு, முழு பைபிளை தியானிக்க நம்மளுக்கு நேரம் இல்ல. சொல்றேன், சில சம்பவங்களை சொல்றேன். பைபிள்ல ஒரு 2-3 ரெஃபரன்ஸை படிச்சிடலாம். அப்புறம் பைபிள் முழுக்க எங்கெல்லாம் ஆண்டவர் வந்தாருன்னு சொல்றேன். ஒண்ணு, இங்க வந்தாரா? 8ஆம் வசனத்துல வந்தாரா? ஆதாமும் ஏவாளும் விலக்கப்பட்ட கனியை புசித்து நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தங்களுக்கு தைத்து வஸ்திரமாய் உடுத்தி கொண்டிருந்த வேளையில் அதை சரி செய்வதற்காக ஆண்டவர் வந்தார். எங்கெல்லாம் குழப்பம் இருக்குதோ அந்த குழப்பத்தை சரி செய்வதற்காக ஆண்டவர் வருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லிடும். எங்கெல்லாம் கேயாஸ் குழப்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் வருகிறார். அடுத்து 7ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் 7:1. நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கொஞ்சம் கவனிங்களேன், கொஞ்சம் கிராமர், கொஞ்சம் தமிழ்ல பேழைக்குள் பிரவேசியுங்கள்னு ஒரு ரொம்ப அழகா தமிழ் இருக்கணும்னு இப்படி மொழி பெயர்த்தாங்க. இங்கிலீஷ்ல என்ன பாருங்க, கம் யூ அண்ட் ஆல் யுவர் ஹவுஸ். அப்படின்னா கொஞ்சம் இது அந்த அமைப்பை பார்க்கலாமா? இப்போ கேட்டுக்கு வெளியே ஆண்டவர் இருந்துக்குன்னு இவங்களை உள்ள போச்சோன்னா என்னன்னு சொல்லுவாரு? கோ இன்னுன்னு சொல்லுவாரு. கம் இன்னுன்னு சொல்றாருன்னா எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? பேழைக்கு உள்ள இருக்கிறார். ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது, ஜலப்பிரளயம் வரப்போகுது, பேராபத்து வரப்போகுது. இந்த ஆபத்துல இருந்து இந்த 8 பேரை காப்பாற்றணும். 9வது ஆளா ஆண்டவர் இருக்கிறாரு. இருக்கிறாரா? ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டாங்க. அந்த பாவத்தை சரி பண்றதுக்கு ஏதேன் தோட்டத்துக்கு யார் வந்தது? ஆண்டவர் வந்தார். இந்த பேழைக்குள்ள ஆண்டவர் வந்தார். அடுத்து நிம்ரோது பாபேல் கோபுரத்தை கட்டலாம் ஒருமுகப்படுத்தி, இல்ல? ஆமாவா இல்லையா? 11ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். 11. ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷ்யம் இருக்கிறது.
நாம் இறங்கி போய் எல்லாம் சேர்ந்து நாம் 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 அங்க என்ன இருக்குது சொல்லுங்க. நாம் தூரத்துல இருந்து டாட்டா காட்டுறது இல்ல, நாம இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அவர்கள் பாஷையை ஆண்டவரே இறங்கி வந்து அவங்க செய்ய நினைச்ச மகா பெரிய பாதகத்தை தடுத்திட்டார். ஆண்டவர் ஒரு மிஷனல் காட் அப்படின்றதுக்கு போதுமா வசனம்? இன்னும் ஒண்ணு கொடுக்கிட்டா என்ன? ஏன் வேணா போதுமா? இன்னொன்னு கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. சோதம் குமாரா பட்டணத்துக்கு லோத்தினுடைய இருங்க இருங்க ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டில் முதமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம். அதற்கு அவர்கள் அப்படியல்ல, வீதியில ராத்தங்கும் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் அழைத்து கேட்டுக்கொண்டான். அப்போது அவர்களுக்கு திரும்பி வீட்டிலே பிரவேசித்தார்கள். ஓகே, 7:18-21 18-20-21 ஆதியாகமம் 18. பின்பு கர்த்தர் சோதம் குமாராவின் கூப்புகள் பெரிதாய் இருப்பதினால் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய், நான் தேடினது அந்த வார்த்தை எது? நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். சோதம் குமாராவினுடைய அழிவுக்கு முன்னால கர்த்தரே இறங்கி போய் அது உண்மைதானா என்று பார்க்க போனார். போதுமா? இன்னும் கொடுக்கட்டா? இன்னொன்னு கொடுக்கட்டா? 3 பேரை தானே எரிக்கிற அக்கினி அடுப்புல சூளையில போட்டோம். 4வதா ஒருத்தருக்கிறாரு. அந்த 4வதா இருக்கிறவரு இப்போ இந்த 3 பேருக்கு பிரச்சனைனா அங்க யார் 4வதா யாரும் வந்துட்டது? ஆண்டவர் வந்துட்டார். ஸோ அவர் காட் இஸ் அ மிஷனல் காட். அதுதான் நான் சொல்ல வர்றது. முழு பைபிள்ல பல உதாரணங்கள் சொல்ல முடியும். நம்ம தேவனே ஒரு மிஷனரி தேவன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு சோரா காணிக்க செலுத்திடுங்க. 2வது காஸ்மிக் ஈவென்ட், 2வது ஒரு பெரிய சம்பவம் எது? வீழ்ச்சி. விலக்கப்பட்ட கனியை ஆதாமும் ஏவாளும் புசித்தது. அடுத்து யாத்திராகமத்துக்கு வரும் பொழுது மோசேயின் நாட்கள்ல ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது ஒரு முக்கியமான சம்பவம். கரெக்டா? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது 3rd காஸ்மிக் ஈவென்ட். அடுத்து இயேசுநாதரை சிலுவையில மரிக்க கொடுத்தது முக்கியமான ஒரு சம்பவம். இயேசுநாதரை சிலுவையிலே மரிக்க கொடுத்தது. அதை தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். இங்க என்ன நீங்க படிச்சீங்கன்னா, புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம். எந்த நிலைமைக்கு வந்துடுது? மறுபடியும் இட் இஸ் ஆல் அபவுட் காட். வெளிப்படுத்தின விசேஷம் 21க்கு வந்த பிறகு மீண்டும் எல்லாம் யாரை குறித்து? தேவனை குறித்து. கொஞ்சம் கவனிங்களேன். இப்ப இந்த இடையில இந்த பீரியடுக்கு எதனா ஆண்டவர் திட்டம் வச்சுன்னுக்கிறாரா?
வச்சிருந்தாரா? ஆண்டவர் எதனா திட்டம் வச்சிருந்தாரா? ஓகே, 3:15 ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் எல்லாம் சேர்ந்து ஜோரா படிச்சிடலாமா? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர். இங்க சொன்னது இங்க நிறைவேறுது. இங்க பாருங்க, படத்துல பாருங்க, இங்க சொன்னது இங்க உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்ப அந்த பிளான், இதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு பிளான் வச்சாரு. Therefore God has a plan. ஆண்டவருக்கென்று ஒரு திட்டம் உண்டா? கேள்விக்கு பதில் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஆம், உண்டு, இருந்தது. சோ இன்னைக்கு நாம் எஸ்டாப்ளிஷ் பண்றது, எஸ், God has a plan. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ வழக்கமா இந்த பைபிள் படிக்கிறப்போ who, what, where, when, how, இந்த 6 கேள்வி நம்ம போட்டு கேட்கோம்ல, 5W1 வச்சு how to studyல ஒரு 6 கேள்வி போட்டு பார்ப்போம்ல. ஓகே, அந்த 6 கேள்வியை போடலாமா? யாரு, என்ன, எங்கே, எப்படி, ஏன். இத விளக்கட்டுமா? இத விளக்கட்டுமா? 2 பேரை ரேண்டம்ல கூப்பிட்டு விளக்குறேன். சத்யராஜையா வாங்க. சத்யராஜையா ஊழியக்கார். உங்க பேரு யார்? யாரு? சத்தமா சொல்லுங்க. இவர் பேர் சத்யராஜ். சத்யராஜ் ஊழியக்காரு, ரெவரண்ட், பிஷப் எல்லாம் வேணாம். யாரு? சத்யராஜ். யாருன்ற கேள்வி. எங்க சத்யராஜ்? எங்க உங்க ஊழியம்? எங்க? ஜெனரலாலாம் இல்ல, உங்க ஊர் பேரு சொல்லுங்க. குறுக்குப்பேட்டை. 2வது கேள்விக்கு பதில் என்ன சொல்லுங்க. அங்க என்ன பண்றீங்க? என்ன ஊழியம்? என்ன கர்த்தருடைய ஊழியம்? நீங்க என்ன பாஸ்டர்? பாரு, சர்ச் வச்சுங்கிறாரு. என்ன செய்யறாரு இவரு? சபை ஊழியம் இருக்கிறது. 3வது கேள்வி, இவர் யாரு? சத்யராஜ். எங்க? கோருக்குப்பேட்டையில. என்ன பண்றாரு? பாஸ்டர் ஊழியம் பண்றாரு, சர்ச் வச்சுங்கிறாரு. அடுத்த கேள்வி, நீங்க எப்படி ஊழியம் பண்றீங்க? வீடு சந்திக்கிறீங்களா? பேய் ஓட்டுறீங்களா? வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்றீங்களா? லிஸ்ட் வெளியே வருது பத்தியா? இவர் என்ன செய்யறாருன்ற வெளியே வந்துச்சா? இவர் என்னென்ன செய்யறாரு? வீடு சந்திக்கிறாரு, பேய் ஓட்டுறாரு, வியாதியஸ்தரை சுகப்படுத்துறாரு, ஹாஸ்பிட்டல் விசிட் பண்றாரு, கோவாலர்லாம் என்னது சுவிசேஷம் சொல்றாரு, மதுரை வரலாம் போறாரு. போன் பண்ண, ஐயா மதுரையில் இருக்கிற ஐயா, போக மாட்டேன்னு இப்பதான் ஜாப் பண்ணுகிறேன் சொன்னீங்களா இல்லையா? இன்னும் போல ஐயா, போன உடனே கிளம்பி வந்துடுவேன். சரிதானா? இப்ப இவரு சத்யராஜ் கொருக்குப்பேட்டையில ஊழியக்காரு, பாஸ்டர் ஊழியம் பண்றாரு, வீடு சந்திக்கிறாரு, ஜெபம் பண்றாரு, பிசாசுகளை துரத்துறாரு, நோய்களை குணமாக்குறாரு. புரிஞ்சுச்சா? இவர் என்ன ஊழியம் செஞ்சுக்கிறார்? அங்கிற மக்கள் யாரு? ஏழைப்பட்ட பாமர மக்கள், தரித்திரர், ஏழை எளியவர்கள். இப்போ ஃபீல்டு தெரிஞ்சிச்சா? சத்யராஜா எந்த இடத்துல ஊழியம் பண்றாருன்னு தெரிஞ்சிச்சா? நீங்க போக நினைச்சா பேசின் பிரிட்ஜில் இறங்குங்க. என்ன சிரிக்கிறீங்க? பேசின் பிரிட்ஜில் இறங்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தாண்டுங்க. தாண்டி ஒரு ரோடு இப்படி வளைஞ்சு இப்படி திரும்புமா, அப்படி போனீங்கன்னா அங்கேயே சர்ச்சுக்கு தான் வருது. இன்னைக்கு மதியானம் கருவாட்டு குழம்பு தான். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவருடைய ஏறத்தாழ நம்மளுடைய 6 கேள்வியும்
வெளியே வந்துருச்சு, பதில் கிடைச்சிருச்சு. இது தற்செயலா நடந்ததா? சத்யராஜையா பாஸ்டர் வந்து தற்செயலா நடந்ததா? நடந்திருக்குமா? நடந்திருக்குமா? நடந்திருக்காது. இது யாருடைய திட்டம்? ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சுக்கிறாரு. யாருக்காக சொல்லுங்க? கரெக்ட். யாருக்காக? சத்யா. அப்ப இப்படி சொல்லலாமா? Does God have a plan? Yes, God has a plan. And what is the plan? I am the plan. ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. என்ன அந்த திட்டம்? சத்யராஜ் தான் அந்த திட்டம். சத்யராஜ் பேரை எடுத்துட்டு உங்க எல்லாரும் பேரும் போட்டுக்குங்க. யூ ஆர் த பிளான். எந்த ஊருக்கு? கொருக்குப்பேட்டைக்கு. யூ ஆர் த பிளான். எந்த ஊருக்கு? வாங்க ரெண்டு பேரும் ஒன்னா மாட்டினாருங்க பத்தியா. இவரும் கொருக்குப்பேட்டை, இவரும் கொருக்குப்பேட்டை. ஆனா ரெண்டு பேரும் ஒரே தகப்பனுடைய பண்ணையில வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வராது. ஏன்னா இவங்க அறுக்கிற அத்தனை தானியமும் இவங்களுக்கு சொந்தம் இல்லை. எஜமான் வேற யாரோ, இவங்க வெறும் கூலிக்காரர்கள். லாஸ்டா எழுதுன உழைப்பு. இன்வெஸ்டிங் பார்ட்னர் யாரோ, முதலீடு செஞ்சவரு யாரோ. இவங்க ரெண்டு பேரும் என்னத்தை போடுறாங்க? உழைப்ப போடுறாங்க. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? ரெண்டு ரேண்டம் எக்ஸாம்பிள். போயிடுங்க. தேங்க்யூ. கை தட்டிட்டீங்க உங்களுக்காக. ஜோரா, நல்லா ஜோரா. வேற யாருன்னா பிடிக்கணுமே. ஓகே, இங்க யாருன்னா பிடிக்கலாம். ஐயா வாங்க வாங்க. ஐயா உங்க பேரு? லாரன்ஸ். எங்க ஊழியம் பண்றீங்க? கும்மிடிப்பூண்டி. என்ன ஊழியம் பண்றீங்க? சபை ஊழியம். ஓகே, உங்க மக்கள் யாரு? கிராமம். கும்மிடிப்பூண்டி பக்கத்துல ஒரு கிராமத்துல ஐயா படிப்பறிவு இல்லாத மக்கள். நான் வந்துக்கிறேன் உங்க சர்ச்சுக்கு. அப்ப நான் முன்ன வந்தேனே, அது எந்த யார் சர்ச்சு? இன்னும் ஓகே. இவர் என்ன கூட்டின்னு போன இடமே வில்லேஜ், இன்னும் இன்டீரியர் வில்லேஜ்ல இருக்கிறாராம். சரி, ஓகே, சரி. உங்களுடைய தினசரி ஊழியம் என்ன? வீடு சந்திப்பு. யாருன்னா சிக்காந்தா ஜெபம் பண்ணுவீங்களா? ப்ரேயர், ஹீலிங். ராத்திரி நேரம் கூட பார்க்க மாட்டோம், போவோம். வெரி குட். வாராந்திர குடும்ப ஜெபம். கொஞ்சம் இப்படி வாங்க. ரெண்டு பேரும் ஒரு எஜமானத்தான் ஊழியம் பண்றாங்க. இவர் பேய் ஓட்டுறாரு, இவர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்றாரு. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி, அந்த தேவைக்கு ஏற்றபடி ஆண்டவர் திட்டம் போடுறாரு. இவங்க ரெண்டு பேரை மாத்தி விட்டா ரெண்டு சபையும் கெட்டு போயிடும். கவனிக்கிறீங்களா? இந்த ரெண்டு பேரை ஆளை மாத்திட்டோன்னு வச்சுக்கங்களேன். நான் எஜமான், நான் சொல்றேன், லாரன்ஸ் ஐயா நீ கொருக்குப்பேட்டைக்கு போ, சத்யராஜையா நீ கும்மிடி பூண்டிக்கு போனா ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு சர்ச்சும் இல்லாத போயிடும். இவருக்கு அது செட் ஆகாது, அவருக்கு. அப்ப திட்டம் போடுறவரு. புரிஞ்சுச்சா? தேங்க்யூ, தேங்க்யூ ஐயா, தேங்க்ஸ். இப்ப ரெண்டு மாடல் ரேண்டமா எடுத்தோம். இங்க 100 பேர் இருந்தா 100 பேர் மாடல் என்னால எடுக்க முடியும். பாஸ்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குடும்ப தலைவியா கூட இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்கள கூப்பிட்டு இதே கேள்விங்களை போட்டு அவங்க ஊழியம் என்னன்னு வெளியே கொண்டு வர முடியும். ரைட்டா? புரிஞ்சுச்சா? அப்போ God definitely has a plan. ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது? ஒரு திட்டம் இருக்கிறது. நெக்ஸ்ட், இந்த திட்டத்துல முக்கியமான பங்கு யார் வகிச்சது? இயேசுநாதர். இப்ப ஆண்டவர் இன்னொரு திட்டத்தை போடுறாரு, இன்னொரு பிளான் போடுறாரு. இந்த பிளான் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இங்க ஸ்டார்ட் ஆகுது. எங்க ஸ்டார்ட் ஆச்சு? சிலுவையில ஸ்டார்ட் ஆச்சு. இந்த திட்டத்துல இங்க பேதுரு இருந்தார், இங்க
பவுல் இருந்தாரு, இங்க தீத்து இருந்தாரு, இங்க திமோத்தேயு இருந்தாரு, இங்க டிஜிஎஸ் இருந்தாரு, இங்க ஃபாதர் இருந்தாரு. நிக்கிறாங்க. ஆண்டவரோட அந்த பெரிய திட்டத்துல வெறும் ஃபாதர் பெர்க்மன்ஸ், டிஜிஎஸ் ஐயா, திமோத்தேயு, தீத்து, பவுல், பேதுரு மட்டும் இல்ல. உன் பேரே பக்கத்துல உட்காந்துக்கிறவங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, யூ ஆர் வெரி மச் தேர் இன் காட்ஸ் பிளான். தேவ திட்டத்தில் நீ நிச்சயமா இருக்கிறாய். ஏன்னா அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற நிறைய பேர் தேவை. தவறே சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? அறுவடையோ ஆட்களோ, அறுவடைக்கு எஜமானை நோக்கி வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ரிக்வெஸ்ட், எஜமான கேளுங்க, இன்னும் ஆட்கள் என்ன பண்ணணும். இந்த வேலையில தான் நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த வேலையாட்களை பயிற்சி ட்ரைனிங் கொடுத்து அனுப்புற இந்த வேலையில தான் நாம ஈடுபட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட், God has a plan and you have a place. ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறதுக்கு, அந்த திட்டத்தில் உனக்கு இடம் இருக்கிறது. இதெல்லாம் பஞ்சு டைலாக். வேற யாருன்னா சொல்லியிருந்தா கைத்தட்டி விசில் அடிச்சுப்பீங்க. ஆமா தானே? மக்கு பாஸ்டர் இல்ல, நான் சொன்னேன் பாரு, அதுல வரவேற்பே இல்ல. யோசித்து பாருங்க. God has a plan and you have a place. இது யாரும் சொல்லி கொடுக்கல. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த திட்டத்துல பிரதர் உனக்கு ஒரு இடம் உண்டு. God has a plan. அந்த திட்டத்துல முத்து உனக்கு ஒரு இடம் உண்டு. You have a place. இப்போ உனக்கு ஒரு இடம் குத்துட்டான்னா பாருங்க, பேதுருக்கு ஒரு மிஷன் ஃபீல்டு கொடுத்தாரா இல்லையா? பேதுரு இருக்கிறப்பவே பவுலுக்கு இன்னொரு மிஷன் ஃபீல்டு குத்தாரா? இவங்க ரெண்டு பேரும் சில நேரத்துல இன்டர்செக்ட் ஆனாங்களா? ஆனாங்க. தென் பவுலுக்கு ஒரு ஊழியம் குத்த மாதிரி தீத்துவுக்கு குத்தாரா? தீத்துவுக்கு குத்த மாதிரி திமோத்தேயு கொடுத்தாரா இல்லையா? டிஜிஎஸ் ஐயா குத்தாரு. ஃபாதர் கொடுத்தாரு. ஒரே நேரத்துல மோகன்சி அண்ணனுக்கு குத்தாரா? அகஸ்டின் ஜெயக்குமார் ஐயா குத்தாரா? எங்க ஊர்ல பால் தங்கையா குத்தாரா? 25 பாடகர்கள் பாஸ்டருங்க இருக்கிறாங்க சென்னையில, சூப்பர் பாடகர்கள். ஜஸ்டின் எடின்பரோ, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க சிலரு. ஜான் ஜெபராஜ், வெரி குட். அப்புறம் வியாசர் லாரன்ஸ், ஹேமா ஜான், ஃபாதர் பெர்க்மன்ஸ், ஆல்பர்ட் சாலமோன், லூகாஸ், நிறைய பேர், மோசஸ் ராஜசேகர், நிறைய பேரு. ஒன்னோட ஒண்ணு என்ன ஆகுது, சில நேரத்துல இது இப்படி கிளாஷ் ஆகுது. ஆனா இவங்க கிளாஷ் பண்ணிக்கல. பேதுருக்கும் பவுலுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு. பவுல் சொன்னாரு, என்னன்னு சொன்னாரு? நீனா எருசலேம்ல இருந்து பிரதர்ஸ் வர்றதுக்கு முன்னால எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்ட, அவங்க வந்த உடனே சாப்பிடாத மாதிரி காட்டிக்கிற, மாயமாலம் பண்றேன்னு கேட்டாரு. இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனா மொத்தம் டோட்டல் பிளான் யாருது? ஆண்டவருடையது. அந்த கர்த்தருடைய பிளான்ல யூ ஹாவ் a place. உனக்கு ஒரு இடம் இருக்கிறது. பெரிய ஆளுங்களுக்கு இருக்கிறது, பெரிய ஆளுங்களுக்கு இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம பால் தினகரன் ஐயா போனார்னா ஒரு 10,000 பேர் கூடுவாங்க. மோகன் சி ஐயா போனார்னா ஒரு 10,000 பேர் கூடுவாங்க. சிம்பிளா அவங்க மூஞ்சிக்கே அந்த பேருக்கே 10,000 பேர் வந்துருவாங்க. அவருக்கும் இடம் இருக்கிறது. ஒருத்தர் கூட நம்ம பேச்சு கேட்க வர மாட்டாங்க. ஆனா நமக்கு ஒரு 10 பேரை கொடுத்து அதுவும் கூட மாரடிக்க வச்சுக்கிறாரு. நம்மளுக்கும் அந்த இடம் உண்டு, நமக்கும் இடம் உண்டு. நல்லா நம்ம இங்கிருந்து போறப்ப இந்த முறை தெளிவடைஞ்சிட்டு போயிடணும்.
நீ ஒன்னும் ஆகாயத்துல சிலம்பம் பண்ணின்னு இல்ல, பிரத்யேகமாய் நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். You have been exclusively called. நீ தனிப்பட்ட விதமாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய். பிரத்யேகமான அழைப்பை பெற்றிருக்கிறாய். நீ மட்டும் செய்யக்கூடிய ஊழியத்தை ஆண்டவர் உனக்கு குத்துக்கிறாரு. நீ மட்டும் செய்ய முடியும். உனக்கு பதிலா வேற ஒருத்தர் அந்த இடத்துல போட்டா ஃபெயிலியரா போயிடும். அப்போ யூ ஆர் யூனிக்லி கால்ட். அடுத்து அழைப்பு, தனித்தன்மையாய் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு சத்தமா. இது தண்ணி. கடைசி ஆண்டவர் ரிவார்டு கொடுக்க போறாரு. என்ன கொடுக்க போறாரு? ரிவார்டு. பேதுருக்கு என்ன ரிவார்டோ, பவுலுக்கு என்ன ரிவார்டோ, தீத்துவுக்கு என்ன ரிவார்டோ, திமோத்திக்கு என்ன ரிவார்டோ, டிஜிஎஸ் ஐயாக்கு என்ன ரிவார்டோ, ஃபாதருக்கு என்ன ரிவார்டோ, உனக்கும் அதே ரிவார்டு தான். உனக்கும் அதே ரிவார்டு தான். ரைட்டா? நீ எந்த விதத்திலயும் உன்ன குறைச்சலா ஏட போடாது. வெறும் ஒரு 4 பேருக்கு பைபிள் ஸ்டடி நடத்துற வேலையை மட்டும் உங்ககிட்ட குத்துக்கிறாருன்னு கூட வச்சுக்க, உன் பேச்ச கேட்க யாருமே வரமாட்டேன்றாங்கன்னு வச்சுக்க, கவலையே படாத. உனக்கும் அதே வெகுமதி தான், சேம் ரிவார்டு தான். என்னன்னா உன் அழைப்ப நீ செய்து கொண்டிருக்கிறாயா, உழைப்ப போட்டு இருக்கிறியா? ஆர் யூ ரியலி ஒர்க்கிங்? அதுதான் மேட்டர். அதான் மேட்டர். நீ உண்மையா உழைக்கிறியா? 40 நிமிஷம் ஒரு கிளாஸ்க்கு யாருன்னா லேட்டா வருவாங்களா? உடம்பு சரியில்லை, ஆண்டவரே இந்த பீஸ் ஐயா ஜெபம் பண்ணையா, அந்த அந்த வல்லமையை பயன்படுத்தி ஒரு ஜெபம் பண்ண ஓட்டம் ஓட்டியா. ஓகே, ஆண்டவர் உனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிற. ஆனா அதை திட்டம் கொடுத்தவரு வழிமுறை ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லுங்க? இந்த வழிமுறை யாருது? திட்டம் கொடுத்துட்டாரு. திட்டத்தை செயல்படுத்த ஒரு வழிமுறை வேணுமா வேணக்கூடாது? வேணுமா வேணவா? திட்டத்தை செயல்படுத்த கிடியன், now it's time to ஓகே. திட்டத்தை செயல்படுத்த வழிமுறை வேணுமா வேணுமா வேணவா? எப்படி வழிமுறையை யார் ஏற்படுத்துறது? ரொம்ப ரொம்ப யோசித்து இந்த பதில சொல்லுங்க. டெக்னிக்கல் கொஸ்டின் இது, டெக்னிக்கல் கொஸ்டின். திட்டம் அவருதுன்னா வழிமுறையும் அவருது தான். நீ எப்படி அவர் திட்டத்துக்கு வழிமுறை போடுவ? எங்க மிஸ்டேக் நடக்குதுன்னா அவர் திட்டத்துக்கு நீ வழிமுறை போடுறப்பதான் தவறு நடக்குது. சரி, எப்படி இத பெற்றுக்கொள்வது பார்க்க போறோம். பாருங்களேன் கொஞ்சம் எல்லாம். இப்போ அடுத்த 10 நிமிஷம் டிவி பாருங்க. அங்க அந்த மாதிரி ஒரு படம் இருந்துச்சுன்னா அது என்னது? அது பசிலா? ஆங்கிலத்துல அதுக்கு பேரு என்ன? அப்படி ஒரு குளிக்கிட்டு பசங்க கையில குத்துட்டு இத என்ன பண்ணுன்னு சொல்லுவாங்க, மேட்ச் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது இது நம்ம மினிஸ்ட்ரி ஒரு பசில், நம்ம ஊழியம் ஒரு பசில். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஏற்கனவே முழு ப்ளூ பிரிண்ட போட்டு பசிலா பண்ணி உங்க கையில குத்துட்டு இருக்கிறாரு. அத உக்காந்து ஒன்றன் பின்ன ஒன்றா அடக்கின்னு வர்றது யார் வேலை? பசில் யாருது? பிளான் யாருது? அது துண்டு துண்டாக்குது. அத அடக்குறது யார் வேலை? நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படைகள். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் இது பண்ணின்னு வந்தா நெக்ஸ்ட் பரிசுத்த. சரி, இந்த திட்டத்தை இந்த பசில பிக்ஸ் பண்றதுக்கு யார் உதவி செய்வாரு? பரிசுத்த. இந்த பசில பிக்ஸ் பண்ண யார் உதவி பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியானவர். அடுத்து ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு உனக்கு தெரியணும். ஆண்டவருடைய பிளான் என்னன்னு உனக்கு தெரியணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? நெக்ஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் துணை நிற்கிறார். ஆண்டவரிடத்துல ஒரு திட்டம் இருக்கிறது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேளுங்க. இந்த வழிமுறை எப்படி தெரிஞ்சுக்கிறது?
சொல்லுங்க, இந்த வழிமுறை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜெபம். வழிமுறையை தெரிந்து கொள்ள வழின்னா தயவு செஞ்சு நான் சொல்லினே போறப்போ என்ன ஃபாலோ பண்ணினே வாங்க. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சுக்கிறாரு, ஆவியானவர் அந்த திட்டத்தை உள்ளத்துல விதைக்கிறாரு, திட்டம் உதிக்கிறது, அதுல தேவ சித்தம் பிறக்கிறது. எப்போ? எப்போ? ஜெபிக்கும் போது. அடுத்து ஆண்டவர் சபைக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். காட்ஸ் பிளான் பெரும்பாலும் எதுக்கு? சர்ச்சுக்கு. எப்படி எப்படி வச்சிருக்கிறார்? அவருடைய ஒரு சபைனா எப்படி இருக்கணும் கவனிங்களேன். மேல கிரைஸ்ட் ஹெட் ஆஃப் ஹிஸ் சர்ச், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கணும். இந்த ப்ளூல மேல இருக்குதே, ப்ளூல மேல இருக்குது பாரு, கிரைஸ்ட்னுக்குது. கிறிஸ்து சபைக்கு எப்படி இருக்கணும்? தலையா இருக்கணும். லோக்கல் சர்ச்னா அது அந்த இருக்குதாங்க சர்ச் அங்க இருக்குதா? வட்டத்துக்குள்ள இருக்கிறது சர்ச்சு, மேல இருக்கிறது தலை எங்க இருக்கணும்? எப்படி இருக்குது? இதனுடைய அர்த்தம் என்ன? இங்க கொஞ்சம் பாருங்களேன். சர்ச்சுக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷன் இருக்குதா? பாருங்க இந்த படத்துல எல்லாம் கொஞ்சம் தூங்குறத விட்டு மேல படத்தை பாருங்க. பிதாசுதன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தூக்கத்தை எடுத்து போட்ட ஆண்டவரு, படம் போட்டு காமிச்சா கூட தூங்குறாங்களே. சரி பாருங்க என்ன சொல்லுது இது. சர்ச்சு ஒரு பக்கம் இருக்குது, ஆண்டவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு. இது ரெண்டுக்கும் என்ன இல்ல? உங்க சர்ச்சு பிடிக்குதா? உங்க சர்ச்சு பிடிக்குதா? நான் கேட்கல, நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கங்க. நெக்ஸ்ட் மாடல். அடுத்து பாருங்களேன், சபைக்கு ஆண்டவருக்கு சமமா எது வந்துச்சு? சர்ச் வந்துச்சு. யோசனாதரை வைக்கிற இடத்துல சர்ச்சை வச்சிட்டாங்க. தகுமா? இது தகுமா? மேல படத்தை பார்த்து சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் முன்னால போவா. இது தகுமா? இது சரியா? இதுவும் சரியில்லை. நெக்ஸ்ட் பாருங்களேன், சர்ச் இருக்குது, ஏசுநாதர் கீழே வந்துட்டாரு. இது இப்படிக்குது சொல்ல சர்ச்சுங்க. ஆண்டவர் முக்கியம் இல்ல, எதுதான் முக்கியம்? சர்ச்சு தான் முக்கியம். எப்படிக்குதா? சில சபைகள் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. பாருங்க, சபை மேல வந்துருச்சு, கிறிஸ்துவே கீழே வந்துட்டாரு. சர்ச்சு ஏசுநாதரே முக்கியம் இல்ல சர்ச்சில். இப்படி சில சபைகள். நெக்ஸ்ட் ஆண்டவரே இல்ல சர்ச்சில். வெறும் நம்ம திட்டம் தான். கேட்டா சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, ஜெயில் மினிஸ்ட்ரி, ஆர்பனேஜ் ஊழியம், ஓல்டேஜ் மினிஸ்ட்ரி, வில்லேஜ் மினிஸ்ட்ரி, காஸ்பல் குருசேட். நோ காட். ஆண்டவரே இல்லை, வெறும் ஜனங்களின் கூடுகை. எத்தனை சபைகள் இன்றைக்கு இப்படி இருக்கிறது? ஜஸ்ட் கேதரிங் ஆஃப் பீப்புள். ஜனங்க மட்டும் கூடி வர்றது. ஹோட்டலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? தேர் திருவிழாக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எத்தனை சபைகள் இப்படி இருக்கிறது? கிறிஸ்து இல்லாத சபைகள். There is no Christ in this church. இப்படிப்பட்ட சபையில கிறிஸ்து இல்ல. நம்ம சபை எப்படி? நெக்ஸ்ட், வேதம் சொல்லுகிற சபை இப்படித்தான் இருக்க வேண்டும். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்க வேண்டும். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்ப இந்த சபைக்கென்று ஒரு தரிசனம் வேண்டும். You need a vision for this church. இந்த சபைக்கென்று ஒரு தரிசனம் வேண்டும். இங்கத்தான் நான் உங்களிடத்துல வர விரும்புகிறேன். உங்க சபைக்கான, உங்க ஊழியத்திற்கான தரிசனம் என்ன? What is your vision for your church? சத்யராஜ் ஐயாவுடைய தரிசனம் வேற, லாரன்ஸ் ஐயாவோட தரிசனம். அதனால தான் மாத்தி கனெக்ஷன் குத்தா செட் ஆகாதுன்னு சொன்னேன். புரியுதா? புரிஞ்சுச்சா இல்லையா? உங்க ஊழியத்துக்கான ஒரு தரிசனம் என்ன?
அந்த கேள்வி லிஸ்ட் போங்க, அங்க போங்க. வாட் இஸ் யுவர் விஷன்? அங்க போங்க, லிஸ்ட் கேள்வி எழுதுனீங்களே, 5 கேள்வி 6 கேள்வி எழுதிக்கிறீங்களே, 5 6வது கேள்வி, உன் தரிசனம். வாட் இஸ் யுவர் விஷன்? உன் சபைக்கான தரிசனம் என்ன? அதாவது உன்னுடைய தரிசனம் என்ன? வாட் இஸ் யுவர் விஷன்? உன் சபைக்கான தரிசனம் என்ன? ஜெயில் மினிஸ்ட்ரியா, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா, யூத் மினிஸ்ட்ரியா, வில்லேஜ் மினிஸ்ட்ரியா, ஏழைகளுக்கு உதவி செய்யற ஊழியமா, டீச்சிங் மினிஸ்ட்ரியா, பைபிள் காலேஜ் நடத்துறதா, டிசைபிள்ஷிப் நடத்துறதா, லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்கறதா, சட்ட உதவி கொடுக்கறதா? வாட் இஸ் யுவர் விஷன்? ஏழை அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை எடுத்து அவங்கள நடத்துறதா, போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஊழியம் பண்றதா, அப்பா அம்மா இல்லாத அனாதன்ற வார்த்தையை பயன்பட ஆர்ஃபன் சில்ட்ரன் அந்த பிள்ளைகளை எடுத்து பராமரிக்கிறதா? வாட் இஸ் யுவர் விஷன்? உன் தரிசனம் என்ன? அது தெரிஞ்சுக்கோ. ரைட் இட் டவுன் கிளியர்லி. உன் தரிசனம் என்ன? உன் சபைக்கான தரிசனம் என்ன? நெக்ஸ்ட், இன்னைக்கு இருக்கிற நிலை இதுதான். இருக்க வேண்டிய நிலை எது தெரியுமா? அப்படி மாறணும். விஷன் இல்லாத சபை கிழக்கிறது, தரிசனம் உள்ள சபை மேல. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அடுத்த ஸ்லைடு போடுப்பா. நெக்ஸ்ட், வளர்ச்சியை நோக்கி. ஆரோ மார்க் மேல போட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க? வளர்ச்சியை நோக்கி. எங்க தரிசனம் ஒரு சபைக்கு வருகிறதோ தானாய் சபை வளரும். இப்ப சபை வளர்ச்சிக்கு என்ன முக்கியம் சொல்லுங்க? சத்தமா சத்தமா சொல்லுங்க. சபை வளர்ச்சிக்கு என்ன முக்கியம்? தரிசனம் முக்கியம். ஓகே, அட்டாக்கிங் த டார்கெட் தானா? நம்ம யாருக்கு ஊழியம் செய்யறோம் நம்மளுக்கு நல்லா தெரியணும். நம்ம டார்கெட் குரூப் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஆகாயத்துல சிலம்பம் பண்றவங்களா இருக்கக்கூடாது. நம்முடைய ஊழியம் யாருக்காக? ஜெனரலா பதில் வேணாம், எனக்கு கர்த்தருக்காக நல்லா சொல்லாதீங்க. அவர் இல்லாத ஏது ஊழியம்? உன் டார்கெட் குரூப் யாரு? பிராமின்ஸா, இல்ல இஸ்லாமியர்களா, ஏழை எளிய மக்களா, ரசிக்கப்படாத இன்னும் எதனா இருக்கட்டும், சில்ட்ரன் வெறும் பிள்ளைங்களை வெறும் சில்ட்ரன்ஸ் ரசிப்புக்குள்ள நடத்துறதா கூட இருக்கட்டும், யூத் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் விசிட்டேஷனா இருக்கட்டும், பாடல் ஊழியம் டிஎம் சவுந்தரராஜன் ஐயாவுக்கு இருக்கிறார் ஐயா ஒருத்தர், டிஎம் சவுந்தரராஜன் நல்லா பாடுவாரு. அவருடைய தரிசனம் என்ன? தன் பாடல்களால் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். மிஞ்சிச்சு, அது உன்னுடைய தரிசனம். அதை எப்படி இன்னும் அழகுபடுத்துறது, இம்ப்ரூவ் பண்றது, அது இன்னும் எப்படி? இதான் இந்த அவர் ஐயா வரல, வந்திருந்தா இன்னைக்கு இந்த வாரம் ஒரு கதா காலட்சம் ஒன்று விட்டுக்குவேன். வில்லுப்பாட்டு சூப்பரா சொன்னாரு. பந்தல்ல பாவக்கான ஒரு கதை சொன்னாங்க, தெரியுமா உங்களுக்கு? நீங்கெல்லாம் கேட்கல ஐயா, நெக்ஸ்ட் டைம் வர சொல்லுங்க. போன் போட்டு வருவீங்களா? அவங்க சாவு வீட்டுக்கு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் போனாங்களாம். சாவு வீட்டுக்கு தங்கச்சி அக்காவை பார்த்து அழுகுறா, அக்கா அக்கா பந்தல் இல்ல பாவக்கானாலாம். அக்கா சொன்னாலாம் நானும் பார்த்தேன்டி, போறப்ப பாத்துக்கலாம்னாலாம். இவங்க 2 பேர் பேசிக்கிந்து பாரு, செத்துட்டேன் நான் பாரு. ஒருத்தன் அவங்க பொண்டாட்டி சொன்னாலாம், எடுபட்ட சிரிக்கிங்களா, வரைக்காக விட்டு வச்சிருக்கிறேன், அதை அர்த்தம்னு போயிடாதீங்கன்னாலாம். இத்த ஒரு பாட்டுல அவரு ரொம்ப சிறப்பா சொன்னார். அவங்க ஊழியம் அது. 30 பேர் ஒரு வயசு வாலிபருங்கன்ற பாரு. ஆமா, வாலிபர்கள் மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஒரு 30 பேர் வயசானவங்க. இவங்க என்ன பண்றாங்க? அந்த ஊழியத்தை செய்யறாங்க. அவங்க போயிட்டு அந்த பாடல் வாயிலாக, அந்த வில்லுப்பாட்டு வாயிலாக என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை இவங்க என்ன பண்ணணும்? நிறைய கதைகளை உள்வாங்கணும், நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸை உள்வாங்கணும், அத்த பைபிள் ஸ்டோரிஸோட மிக்ஸ் பண்ணணும், நிறைய ராகங்கள் கண்டுபிடிச்சு அத என்ன பண்ணணும்? ஃபாதர் பெர்க்மன்ஸோட ஊழியம்னா பாடல் ஊழியம். சரியா? என்ன மினிஸ்ட்ரி வருது?
பாடல் ஊழியம். ஒரு கிராஜுவேஷன்ல பட்டமளிப்பு விழால நம்ம திருச்சி ராஜமாணிக்கையா அழைச்சிருந்தாரு. அவர் பக்கத்துல 2 hour வெறும் பாட்டே பாடினாரு. அதுல ஒரு சிறப்பு என்னன்னா தெரிஞ்ச பாட்டே பாடினாரு. ஆனா ஒரு பாட்டு கூட முழுசா பாட மாட்டேன்றாரு. ஆனாலும் அந்த அந்த 2 மணி நேரம் எல்லாருடைய கவனமும் பாட்டு இல்லையே, ஆராதனை இல்லையே. அது அவருடைய அழைப்பு. அது ரொம்ப அழகா அழகுபடுத்தினே போறாரு. கேசட் அது வால்யூம் அது சிறப்பா போய்கிட்டு அதுதான். அப்ப அவருடைய மிஷன் ஃபீல்ட் அதுதான். அவரு விஷயம் அதுதான், தரிசனம் அதுதான். அப்ப அவருக்கு தெளிவா அவர் தரிசனம் என்னன்னு தெரியுது. உன் தரிசனம் என்ன? உருப்படவே மாட்டேன். இவ்வளவு கதை கேட்டு திரும்பவும் கிரவுண்ட், நீ லேட்டா 40 நிமிஷம் லேட்டா வந்தப்பா, உனக்கு என்ன தெரியுது? அது நான் கேள்வி கேட்டது எந்த தான் தப்பு, உன்ன கேட்டுக்கூடாது, இவரை கேட்டுக்கணும். ஓகே, அப்போ தரிசனம் இருக்கிறதா? என்ன உன் தரிசனம்? நெக்ஸ்ட், அந்த தரிசனம் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற தரிசனம். அந்த விஷன் எதுக்காக? உன் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. அப்போ என்னத்தை பார்க்க வேணா? வளர்ச்சிய பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும் அப்போ? வளர்ச்சி, அடிப்படை தரிசனம். நெக்ஸ்ட், லீடர்ஷிப் எப்படி இருக்கணும்? சில உதாரணங்கள் சொல்லி இந்த செஷனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த தொல்லை உங்களுக்கு இல்ல, அடுத்த செஷன்ல குரூப்பை பிரிச்சு நீங்க போயிட்டு அந்த கேள்விகளுக்கு விடை காண போகிறீர்கள் நீங்களே. ஓகே, இல்லஸ்ட்ரேட்டிவ் சில உதாரணங்கள். லீடர்ஷிப் எப்படி இருக்கணும்? இந்த பி போட்டுக்குது, பி போட்டு எக்ஸ் மாதிரி போட்டுக்குது இல்ல, அது ஆப்பிரிக்கான்ஸ் லாங்குவேஜ்ல, சவுத் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ்ல அது கிறிஸ்துவே சலையின் தலை, கிறிஸ்துவே தலைன்னு அதுக்கு அர்த்தம். இந்த படத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஓகே, வேதத்தின்படி தலைமைத்துவம் என்பது பின்பற்றுவது. பிப்ளிக்கல் லீடர்ஷிப்னா என்ன? நம்ம பார்வைக்கு தலைமைத்துவம்னா நடத்துறது, தலைமைத்துவம்னா என்ன? ஆனா வேதத்தின்படி தலைமைத்துவம் என்பது பின்பற்றுவது. யாரை பின்பற்றுவது தான் தரவுகோல். The key is whom you are following. சரி, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. பைபிள்ல பிரச்சனைக்குரிய ஒரு வசனம் இது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஓகே, கவனிங்களே, 2009 நினைக்கிறேன், 2009 எஃப்சி 2009 தானே சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, 2009 சவுத் ஆப்பிரிக்காக்கு என்னுடைய முதல் பயணம். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க, ஏன்னா நான் எங்கிருந்து இதை படிச்சேன்னு உங்களுக்கு தெரியணும். என்னுடைய முதல் பயணம், டாக்டர் பிரான்ஸ் 23 தலைவர்களை அழைத்து ஒரு 5 நாள் ட்ரைனிங் கொடுக்கிறாரு. இந்தியாவில இருந்து நான் போயிருக்கிறேன். ஓகே, அப்போ அங்க இருக்கிற 22 பேரும் PhDங்க. அங்க இருக்கிற 22 பேரும், நான் அப்பதான் BTH முடிச்சுட்டு பிஷப் கிட்ட MDiv பண்ணின்னுக்கிறேன். பிஷப் ஐயா கிட்ட ரொம்ப பைபிள் நாலேஜ் எல்லாம் இல்லை. அவர் இந்த வசனத்தை போட்டார். நான் ஐயா எனக்கு இதுல ஒரு பிரச்சனை, என்ன உன் பிரச்சனைன்னாரு. பவுலுக்கு என்ன தைரியம் இப்படி சொல்றதுக்கு? என்ன சொல்லிக்கிறாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அப்போ he is trying to replace Jesus himself. இயேசுநாதருக்கு பதிலா என்னை பின்பற்றுங்கள்னு சொல்றாரா பவுலு? சொல்ல அவருக்கு தகுதி உண்டான்னு நான் கேட்டேன். சிச்சுக்கிட்டே, குட் தாஸ், நல்ல கேள்வி, எனக்கு ஒரு 40 நிமிஷம் டைம் கொடு, இந்த செஷன் முடிஞ்சிட்ட பிறகு இதே கேள்வியை ஒன்று கேட்குறேன், அப்ப நீ இதே கேள்வியை நீ கேளு, நான் பதில் சொல்றேன் அப்படின்னுட்டார். ஓகே, முடிவு என்னன்னா, நாம முழு வசனத்தை படிக்கிறது இல்லை. முழு வசனத்தை ஒரு பாதியை படிச்சுட்டு விளக்கம் படிக்க பார்க்குறது. இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அப்படின்னா நான் ஒன்னும் நடத்தலடா,
கிறிஸ்து தான் நடத்துறாரு. அவருக்கு பின்னால நான் போயின்னுக்கிறேன். என் பின்னால நீங்க வாங்கன்னு தான் சொல்றாரே தவிர என் பின்னால வாங்கன்னு சொல்லல. அப்பதான் இந்த மரமண்டைக்கு உரைச்சிச்சு. எந்த மரமண்டை தான் இதுக்கு அப்பதான் உரைச்சிச்சு. கொஞ்சம் பார்க்கலாமே பாருங்க. அந்த ரெட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தலைவர்கள். ரெட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஆரோ மார்க் யார காட்டுது? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே பாருங்க. அங்க எங்க நடத்தணும்? ப்ளூல இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசிங்க, ரெட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பாஸ்டரு, ரெவரண்டு, அசிஸ்டன்ட் பாஸ்டர், பூப்பரையா, ட்ரெஷரர் எல்லாம். ரெட்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரு? தலைவர்கள். யார நோக்கி நடத்தணும்? எங்க நடத்தின்னுக்கிறாங்க? இது பர்ஃபெக்ட் மாடல். அடுத்து பாருங்களேன் கொஞ்சம். தலைவருங்க தள்ளாடின்னு. நெக்ஸ்ட் சோத்திரம். ஏசுநாதர் எங்கேயோ இருக்கிறாரு, தலைவருங்களும் விசுவாசிங்களும். நம்ம சர்ச்சு கூட நிறைய நேரத்துல ஏசுநாதர் இல்லாத சர்ச்சு மாதிரி தாங்குது, இப்படி தாங்குது. ஆல்டர்னேட் லீடர்ஷிப், கள்ள உபதேசம், ராங் டாக்டரின், டாக்டரினல் டீச்சிங் தான் இது. ஏசுநாதரை விட்டுறது, மற்றதெல்லாம் பிடிச்சிக்கிறது. நெக்ஸ்ட் வேறு சில சபைகள் எப்படி இருக்குதுன்னா, எப்படி இருக்குது? நல்ல பாஸ்டர், 10 அசிஸ்டன்ட் பாஸ்டருங்க, 10 மூப்பர் மாறங்க, ஜனக்கூட்டம். ஏசுநாதர் மட்டும் இல்ல, எல்லாங்குது. பெரிய சர்ச் பில்டிங்குது, கோடிக்கணக்கில் பணங்குது, திட்டங்களுக்கு எல்லாங்குது. அவங்க 10 ஹாஸ்பிட்டல் கட்டலாம், 20 ஸ்கூல் கட்டலாம், 30 காலேஜ் கட்டலாம், ஒரு 3000 பேருக்கு சோறு போடலாம், 25 ஆர்பனேஜ், 35 ஓல்டேஜ் ஹோம் எல்லாங்குது. ஆனா ஏசுநாதர் மட்டும் இல்ல. சோத்திரம். ஆல்டர்னேட் லீடர்ஷிப் இதெல்லாம் எல்லாங்குது, ஏசுநாதர் இல்ல. இப்படி நம்ம சர்ச்சுக்கு தான் சிந்திப்போம். நெக்ஸ்ட் இந்த தலைவர்கள் என்ன பண்றாங்க? ஏசுநாதரை விட்டு மாற்று உபதேசத்துக்கு வழி காமிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் ஓகே, இது ஒரு வித்தியாசமான இது. ஏசுநாதர் அவருக்கு ரத்துல இருக்கிறாரு, இவங்க ரத்துல இருக்கிறாங்க. இவங்களுக்கும் ஏசுநாதருக்குன்னா இல்ல. ஆனா உண்மையான நெக்ஸ்ட் ஸ்லைடு, இந்த தலைவர்கள் ரெட்டுல இருக்கிறாருங்களே, அவங்க என்ன பண்ணணும்? தங்கள் விரலை யாருக்கு நேரா நீட்டணும்? பாருங்க, யாருக்கு நேரா நீட்டணும்? ஆனா ஃபர்ஸ்ட் விரல் யாரு நீட்டினுக்குது? இப்ப என்ன, நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு சூப்பரா இருந்துச்சு ஐயான்னு சொன்ன உடனே எனக்கு விரல் நீட்டுறீங்க. நான் என்ன பண்ணணும்? தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களே ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட போறாங்கன்னு அர்த்தம். எந்த வாய் நம்மை பாராட்டுகிறதோ அதே வாய் நம்மை தூற்ற போகிறது. இப்ப பாராட்டுதலை ஆண்டவருக்கு குத்துட்டா தூற்றுதெல்லாம் அவர்கிட்ட போயிடும். இதுதான் இதுல இருக்கிற லாஜிக். நெக்ஸ்ட் சில சபைகளுக்கு இது இந்த பேர் சொன்னா சிலர் கோச்சிக்குவீங்க. பிரதரன், அவங்களுக்குள்ள யார் கிடையாது, 12 லீடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஷியஸ்னு மாடல் 12 பேர்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்காக அந்த சர்ச் பேரை சொன்னேன். லீடர்ஷிப் இல்லாத சபை, தலைமைத்துவம் இல்லாத சபை. கனெக்டுக்குதா பாருங்க, அங்க சபையோட இயேசுநாதருக்கும் ஜனங்களுக்கும் தொடர்புக்குதா இல்ல. அப்போ இன்னொன்னுக்குது, ஒன் மேன் ஷோ. ஆரம்ப ஜபம் இவரே, பாட்டு இவரே, வர்ஷிப்பு இவரே, காணிக்க இவரே, மெசேஜ் இவரே, எல்லாம் இவரே. சொல்லோ போயிட்டு சீக்கிரம் போய் சேர்றதும் இவரே. எல்லாம் நீயே செஞ்சா சீக்கிரம் டோக்கன் டிக்கெட் சீக்கிரம் குத்துருவாங்க. இப்படி சில சபைகள். ஓகே, வேற சில சபைகள் எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் இன்னொரு கிளிக் போடுப்பா.
இயேசுநாதர்கிட்ட சத்தியத்தை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். இயேசுநாதர்கிட்ட வல்லமையை, சத்துவத்தை, சத்தியத்தை வாங்கி என்ன பண்ணணும் பாருங்க. biblical leaders should be able to know, interpret and obey God's will. தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை புரிந்து கொண்டு ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். நெக்ஸ்ட், சபைக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தணும், பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு சபை என்பது ஒரு குடும்பம் போல செயல்பட வேண்டும். should unite God's people as one body. ஒரு சபை ஒரே சரீரமாய் செயல்பட வேண்டும். இதுதான் பைபிள் சொல்ற சபை, வேதம் சொல்லுகிற சபை. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட். ஓகே, சத்தியத்தை அறிந்து கொண்ட சபை புறப்பட்டு போய் நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் எம்பவர் பீப்புள் அண்ட் சென்ட் them கூடவே வச்சுக்கிறது. அதுவும் தண்ணி ஊத்தி கொடுக்கறதுக்கே வச்சுக்கிறது. தண்ணின்னு தப்பன்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்றப்ப தொண்டை காஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, நல்லா பாட்டு பாடுவான், நல்லா எல்லா திறமையும் அவனை கூடவே அப்படியே பக்கத்திலேயே அடியாளாவே வச்சுக்கிறது. அப்படி அல்ல, என்ன பண்ணணும், எம்பவர் them and send them. அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை என்ன பண்ணி வைக்கணும், அனுப்பி வைக்கணும். இதுதான் biblical leadership, ஆவிக்குரிய தலைமைத்துவம். நெக்ஸ்ட், ஏறத்தாழ முடிவுக்கு வந்துட்டோம். தலைவர்களை ஏற்படுத்துறது யார்? யார் ஏற்படுத்துறது? யாரால் ஏற்படுத்தப்படுகிறார்கள்? வேதத்தின்படி இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் யார்? நெக்ஸ்ட், இன்னைக்கு காலையில படிச்சோம் தீத்து 1:5 கவனிங்க கவனிங்க. காலையில ஸ்டார்ட் பண்றப்ப சொன்னா இல்லையா? ஓகே, இது மத்தியானம் பிரேக் டைம்ல நீங்க தியானிப்பதற்கு அப்போஸ்தலர் 6:1-7 வரை குறிச்சுக்கங்க. நெக்ஸ்ட், ஓகே, இத நெக்ஸ்ட் செஷன்ல பார்த்துக்கலாம். we will stop here. கவனிங்க, கொஞ்சம் கவனிங்களேன் எல்லாம், என்ன கொஞ்சம் கவனிங்களேன், முடிச்சிட்டனே, கொஞ்சம் கவனிங்க. இப்போ வெவ்வேறு வகையான தலைமைத்துவத்தை பார்த்தோம், சபை அமைப்புகளை பார்த்தோம். உங்க சபை எங்க இருக்குது, எங்க இருக்கணும்? சரியான இடத்துல இருந்தா சந்தோஷம். சரியான இடத்துல இல்லைன்னா சரியான இடத்துக்கு கொண்டு வரணும். ரிப்பீட் பண்றேன், சரியான இடத்துல இருந்தா சந்தோஷம், சரியான இடத்துல இல்லைன்னா சரியான இடத்துக்கு கொண்டு வரலாம். 12:30 மறுபடியும் சந்திப்போம். 20 நிமிஷம் பிரேக்கு.